ஹலோ எவ்ரிவன். கோதுமை புட்டு செய்யலாம் வாங்க. என்னது கோதுமை புட்டா? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது கேட்குதுங்க. ஆமாங்க, கோதுமை புட்டு தான். முழு கோதுமையை கழுவி நல்லா காலையில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஈவினிங் அதை ஒரு துணியில் மூட்டை கட்டி நைட்டு ஃபுல்லாக ஒரு ஹாட் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டி வச்சிட்டிங்களான்னா முளை வந்துடுங்க. அதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஒரு ரவை பதத்தில் இருக்கும், அதை அரைச்சிட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு இட்லி பானையை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு அதை அரைச்சதை அதில் கொட்டி மூடி ஆவியில் அப்படியே வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்கு பாருங்கள், அதையும் எடுத்து ஒரு அரை கப்பு வச்சுக்கிட்டு ஒரு ஏலக்காவும் அதில் போட்டுக்கலாம். அது ஒரு 15 மினிட்ஸ் ஆனவுடனே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இந்த அரை கப்பு தேங்காய், அரை கப்பு வெல்லம் ரெண்டுத்தையும் நம்ம வேக வச்ச அந்த கோதுமை புட்டில் கொட்டிட்டு கிளறிட்டு சாப்பிட்லாங்க. இது வித்தியாசமாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலாம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. சப்பாத்தி அப்படி இப்படின்னு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது.